எல்லா நகர்வுக்கு பின்னால் பாஜக தான் இருக்கும் அப்படின்றது இந்த சந்திப்பின் மூலமாக உறுதியா இருக்கு. செங்கோட்டையனோட எல்லா நடவடிக்கைக்கும் பின்னால் பாஜக இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டால் நான் இல்லை என்றுதான் சொல்றேன். அந்த சிந்தனை கொண்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா? அவங்க தைரியமா தங்களுடைய கருத்துக்களை இனிமேல் சொல்லக்கூடிய நேரம் வருவதற்கான சூழல் இருக்கு. அந்த கருத்துடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்காங்க. ஒருவேளை ஒற்றுமை கிடையாது, செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்ட மாதிரி யாரெல்லாம் ஒற்றுமை குரல் எழுப்புகிறோம் அவங்களுடைய பதவியும் உறுப்பினர் பதவியும் காலியாகும் அப்படின்னு இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் சொல்றாரு அப்படின்னா பாஜகவுடைய அடுத்த நகர் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்தால் அவருடைய பதவி போயிடும். அண்ணாமலையுடைய அரசியல் இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை எதிரொலிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ எளிதாக அதை விட்டுட்டு போக மாட்டாரு. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர். சார் வணக்கம். செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திச்சிருக்கார். இந்த சந்திப்புடைய பின்னணி என்ன? சமீபத்தில் அதிமுகவில் மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அதிமுகவில் உள்ள பிரிந்து சென்றவர்கள் அனைவரையும் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு போர்க்குரலை அவர் எழுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் வகித்து வந்த பதவிகளிலிருந்து அவரை நீக்கியிருந்தார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதனைத் தொடர்ந்து 2 தினங்களுக்கு பிறகு திடீரென அவர் டெல்லி வந்திருந்தார். டெல்லி வருகையின் போது பத்திரிகையாளர்கள் கேட்டபோது தான் ஹரித்வார் செல்ல இருப்பதாகவும் அங்கே ராமர் கோயிலுக்கு சென்று ராமரை தரிசிக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் ஹரித்வார் செல்லவில்லை. டெல்லி வந்த அவர் அதாவது திங்கட்கிழமை இரவு சுமார் 8:30 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய இல்லத்தில் அவரை சந்தித்திருந்தார். அப்போது 2 மத்திய அமைச்சர்களும், அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் மட்டும் இல்லாமல் கூட 2 அமைச்சர்களும் அங்கு இருந்திருந்தார்கள். ஒரு விரிவான சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு விரிவான ஒரு ஆலோசனையில் செங்கோட்டையன் ஈடுபட்டிருந்தார். செங்கோட்டையன் மட்டுமல்ல, இந்த ஆலோசனை என்பது பாஜக தரப்பிலும் நடைபெற்றது. செங்கோட்டையனும் இருந்தார். எனவே இது வெறும் செங்கோட்டையன் மட்டுமே முன்னெடுத்த ஒரு ஏற்பாடு இல்லை. பாஜகவும் சம்மதத்தின் பேரில் தான் இந்த ஆலோசனையானது நடைபெற்றது. இந்த ஆலோசனையின் போது இந்த சந்திப்பின் போது செங்கோட்டையன் தரப்பில் அதிமுகவில் அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைந்தால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கும் என்ற தன்னுடைய கருத்தை முன்வைத்ததாக தெரிகிறது. அதனை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது பாஜக தற்போது அதிமுகவுடன் தமிழகத்தில் கூட்டணி அமைத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான அமைப்புடன் திமுகவுக்கு எதிராக ஒரு களம் காண வேணும் பட்சத்தில் அதிமுகவில் உள்ள அனைத்து அணிகளும் ஒன்றாக இணைய வேண்டும். அதாவது டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இணைய வேண்டும் என்ற கருத்தை தான் பாஜகவும் முன்னிறுத்தி வருகிறது. அதனைத்தான் ஒரே கருத்தோடு இருக்கும் செங்கோட்டையனும் பாஜக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து சந்தித்து ஆலோசித்து இதனை எவ்வாறு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்பது தொடர்பாக ஆலோசித்ததாக நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. இப்ப செங்கோட்டையனுடைய சந்திப்பை அமித்ஷா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்ததன் மூலமாக அதிமுக தலைமை அதிருப்திக்கு வாய்ப்பு இல்லையா? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் இதனை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்? அவர் இதனை ஏதோ ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததாக அவர் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் செங்கோட்டையன் என்பது மூத்த தலைவர்கள். எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு ஒரு மூத்த தலைவரோ, அவரோட சீனியாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதிமுகவில், அதற்கும் இணையான ஒரு சீனியாரிட்டி ஒரு மூத்த தலைவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு, அதாவது கட்சி பதவி பறித்த பிறகு பாஜக தேசிய தலைமை அவருக்கு ஆடியன்ஸ், அதாவது ஒரு சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கி இருப்பதை எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு எளிதாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அவரை பொறுத்தவரை தன்னோட தலைமைக்கு செங்கோட்டையன் தன்னோட தலைமையின் கீழ் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரை அமித்ஷா சந்தித்திருப்பதை என்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனால் தற்போது பாஜக முன் இருக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதனையும் நாம் ஆராய வேண்டும். பாஜகவை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் திமுகவை தோற்கடிக்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் பாஜகவுக்கு மிக மிக முக்கியமானது. பாஜகவை தாண்டி அமித்ஷாவுக்கும் மிக மிக முக்கியமானது. நீங்கள் சற்று வரலாற்றை நாம் பார்த்தமையாயின், அதாவது 2014 அதுக்கு முன்னாடி கூட வேண்டாம், 2014 பார்த்தமையாயின் 2014 வெங்கையா நாயுடு தான் தமிழ்நாடு முழுமையாக கவனித்து வந்தார் பாஜக சார்பில். அதனைத் தொடர்ந்து சிறிது காலம் குருமூர்த்தியும் கவனித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து நிர்மலா சீதாராமனும் அவர்களும் கவனித்து வந்தார்கள். ஆனால் இதுதான் முதன் முறையாக அமித்ஷா முழுவதுமாக தமிழக பாஜகவின் செயல்பாடை தன்னுடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கார். அதாவது ஒரு ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச்
மோட் எனப்படும். அது முழுமையாக அமித்ஷாவுடன் மேற்பார்வையில் இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பாஜக சந்திக்க இருக்கிறது. அவருடைய முயற்சியின் காரணமாகத்தான் மீண்டும் அதிமுக இந்த கூட்டணிக்கு வந்தது. எனவே அமித்ஷா அதனை ஒரு 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 ஹை ஆன் பிரையாரிட்டியான ஒரு ஸ்டேட்டாகத்தான் தமிழகத்தை வைத்திருக்கிறார். எனவே அமித்ஷாவை பொறுத்தவரை எப்படியேனும் 2026 வெற்றி பெற்றாக வேண்டும். எனவே எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல அவருடைய தலைமையை மட்டும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரிந்த சென்றவர்கள் பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரன் இல்லாமல் வெறும் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் தேர்தலை சந்திப்பது ஒன்று. இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமியை சற்று சமரசம் செய்து அனைத்து அணிகளையும் ஒன்றாக இணைத்து ஒரு வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பது. எனவே எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தலைமையை ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலை சந்தித்தால் பெரிய வெற்றி பெற முடியுமா என்பது சந்தேகம். அது அமித்ஷாவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். எனவேதான் இது போன்ற ஒரு கலக குரல் அதிமுகவுக்கு உள்ளேயே வரும் பட்சத்தில் அதனை பயன்படுத்தி கொண்டு எவ்வாறு இந்த பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக இணைத்து எவ்வாறு ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியும் என்பதுதான் தற்போது பாஜக கையில் எடுத்திருப்பதாக எனக்கு தெரிகிறது. பாஜகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமியுடன் மட்டும்தான் தாங்கள் பேச போகிறோம், அவர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் டீல் பண்ண போகிறோம் என்பது பாஜகவின் நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் பாஜகவுக்கு உள்ளிருந்த ஒரு என்னவென்றால் அவர்களோட விருப்பம் என்னவென்றால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அனைவரையும் ஒன்றாக இணைத்த ஒரு அதிமுக வேண்டும் என்பதுதான் பாஜக விருப்பப்பட்டது. ஆனால் அதனை டெல்லியிலிருந்து ஒரு பிரஷராக செய்தால் கூட்டணி மீண்டும் பாதிப்படையும். எனவே பாஜக டெல்லியிலிருந்து அந்த பாஜக கட்சியின் மூலமாக ஒரு வெளியிலிருந்து அந்த அழுத்தத்தை கொடுக்காமல் அதிமுகவுக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இது போன்ற ஒரு கருத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த 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 2 பேரையும், அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எவ்வாறு அதிமுகவிற்குள் இணைப்பது என்பது தொடர்பான ஒரு நடவடிக்கையை தான் தற்போது பாஜக கையில் எடுத்திருப்பதாக எனக்கு தெரிகிறது. இப்போ செங்கோட்டையனுடைய எல்லா நகர்வுக்கு பின்னால் பாஜக தான் இருக்கு அப்படின்றது இந்த சந்திப்பின் மூலமாக உறுதியா இருக்கா? செங்கோட்டையனோட எல்லா நடவடிக்கைக்கு பின்னால் பாஜக இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டால் நான் இல்லை என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் நான் முன்னாடி நான் ஒண்ணு சொன்னதான். பாஜகவை பொறுத்தவரை அவர்களோட ஒன் பாயிண்ட் கான்டாக்ட் இபிஎஸ் தான். இன்னைக்கு அதுல தெளிவா இருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் இவ்வாறு பேச போகிறார் என்பது பாஜகவுக்கு முன்கூட்டியே தெரியுமா என்றால் பேசுவதற்கு முன்பாக செங்கோட்டையன் பேசியிருக்கலாம். ஆனால் பாஜக சொல்லிதான் செங்கோட்டையன் பேசினாரா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. பாஜக வெயிட் அண்ட் வாட்ச் ஸ்ட்ராட்டஜியில் தான் இருந்தாங்க. அதிமுகவுக்குள்ளாரையே இந்த மாதிரி ஒரு கலக குரல் வந்து அனைவரும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என உள்ளிருந்து ஒரு குரல் வரும் பட்சத்தில் அந்த குரலுக்கு ஆதரவு தெரிவித்து அதற்கு எப்படி அதை அசிஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணலாம் என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பாஜக கையில் எடுத்தது. எனவே செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருந்து தூண்டி விட்டதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் செங்கோட்டையன் பேசிய பிறகு அந்த குரலுக்கு எப்படி வலு சேர்க்கலாம், அதனை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதற்கு தற்போது ஆதரவு பாஜகவிலிருந்து வருகிறது. இப்ப செங்கோட்டையனுக்கு ஆதரவு குரல் வருது, அது பாஜக இருந்து வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா செங்கோட்டையனுக்கு முன்பாக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் அவ்வப்போது இந்த ஒற்றுமைக்கான குரலை கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவாங்க, அது காணாமல் போயிடும். அந்த குரலுக்கும் செங்கோட்டையன் இப்போ எழுப்பக்கூடிய குரலுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லைங்க, ஓபிஎஸ் அதே போல சசிகலாவும் டிடிவி தினகரனையும் கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கி வைத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரி அவர் பொலிட்டிக்கலா ஒரு சில தவறுகளை ஓபிஎஸ் செய்திருக்கிறார். அதாவது இதே அதிமுக ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களித்தவர் ஓபிஎஸ். எனவே அதே போல நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக ஓபிஎஸ் போட்டியிட்டார். டிடிவி தினகரன் போட்டியிட்டு இருக்கார். ஏன்னா இந்த 2 பேர்த்துக்கும் இல்லாத ஒரு பலம் செங்கோட்டையனுக்கு என்ன இருக்குன்னா, அவர் இன்றும் அதிமுகவில் இருக்கிறார். தற்போது வரை அதிமுகவுக்கு எதிராக, அதிமுக சின்னத்திற்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதவர். அவர் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு தலைமையை மறைமுகமாக கேள்வி கேட்டாலும் அவர் முன்வைத்திருக்கும் கருத்து என்ன? பிரிந்து சென்றவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும், அதிமுக அதன் மூலம் வலுப்பெறும் என்பதுதான் அவரோட கருத்து. கட்சிக்கு எதிராக அவர் எந்த செயல்பாடும் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. எனவே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேருமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சமூக ரீதியாகவும் பார்த்தாலும் சவுத் தமிழ்நாடு சேர்ந்த ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதனை தாண்டி எடப்பாடி பழனிசாமி கோட்டையாக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்திலிருந்து இது போன்ற ஒரு கலக குரல், இது போன்ற ஒரு கருத்து, எதிர்கருத்து வரும்போது எடப்பாடி பழனிசாமினால அதை அவ்வளவு எளிதாக அவரால் கையாள முடியாது. செங்கோட்டையன் ஒரு இவ்வளவு பெரிய பாப்புலர் லீடரானா கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஏடிஎம்கே இபிஎஸ் வசம் தான் இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் 2 பேர் மட்டும் பேசிக் கொண்டிருந்ததை இதே மேற்கு மண்டலத்தை சேர்ந்த தற்போது வரை இவர் ஒரு பிரச்சனையை அதிமுகக்கு எதிராக இதுவரைக்கும் எதுவுமே செய்யாத ஒருத்தர் செங்கோட்டையன் அதிமுக நலனுக்காக தான் பேசி வருகிறார். அவரும் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் என்பது
அங்கங்க பேசிட்டு வர்றதுக்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இருக்கு. தற்போது வரை இந்த அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற கருத்தை ஒரு மூத்த தலைவர் தற்போது வரை தெரிவித்திருப்பது, டிடிவி, ஓபிஎஸ்ஸ தாண்டி ஒரு மூத்த தலைவர் தெரிவித்திருப்பது செங்கோட்டையன் தான். எனவே அவருடைய வாய்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா, அது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? தொண்டர்கள் மத்தியில, அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு கருத்தா கூட இருக்கலாம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார்? செங்கோட்டையன் டெல்லியில போய் ஆடியன்ஸ் அமித்ஷாட்ட ஆடியன்ஸ் வாங்கி அமித்ஷா பாட்டது முக்கியம் கிடையாதுங்க. ஆனா, அவருக்கு செங்கோட்டையனோட அடுத்த சேலஞ்ச் என்னன்னா, அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களே தன்னுடைய கருத்துடன், ஒருமித்த கருத்துடன் இருப்பவர்களை இதே போன்று பேச வைப்பது. அதுல தான் அதை எவ்வளவு லாபகமாக செங்கோட்டையன் செய்கிறாரோ, அதிலிருந்து தான் செங்கோட்டையனோட அரசியல் எதிர்காலம் இருக்கப் போகிறது. இவர்கள் இணைவார்களா, இணைய மாட்டார்களா என்ற கேள்விக்கான பதிலும் அதில் தான் இருக்கிறது. எனவே செங்கோட்டையன் அமித்ஷாவ பார்த்தத தாண்டி அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள அவர் ஒருங்கிணைக்க வேண்டும். அதை எவ்வாறு செய்கிறார் என்று தான் பார்க்க வேண்டும். இப்ப அந்த சிந்தனை கொண்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா? அவங்க தைரியமா தங்களுடைய கருத்துக்கள இனிமேல் சொல்லக்கூடிய நேரம் வருவதற்கான சூழல் இருக்கா? அந்த கருத்துடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் இருக்காங்க. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 6 தலைவர்கள். வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், ஆ அதேபோல அன்பழகன், செங்கோட்டையன் இவங்கலாம் தான் இபிஎஸ்ஸ போய் பார்த்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இல்லை. ஏன்னா கட்சி வீழ்ச்சி பாதையில் இருக்கிறது. கட்சியை மீண்டும் அ எழுச்சி பாதைக்கு கொண்டு வரணும்னா, இவங்களெல்லாம் இணைக்க வேண்டும்ங்கிறது அப்ப இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தான் போய் பேசினாங்க. எனவே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஒருமித்த கருத்து இருக்கிறது. ஆனால் இப்போ இவங்க இதே மாரி பேசுவாங்களா? செங்கோட்டையன் மாரி பேசுவாங்களா? என்று கேட்டால், அதற்குத்தான் அப்படி அவங்கள பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கணும்ங்கறக்காக தான் செங்கோட்டையன் அப்பாயின்ட்மென்ட் கேட்டோனே அமித்ஷா அப்பாயின்ட்மென்ட் குடுத்தது. அமித்ஷா நினைத்திருந்தால் அப்பாயின்ட்மென்ட் தவிர்த்திருக்கலாம். செங்கோட்டையன பார்க்க வேண்டாம்னு தவிர்த்திருந்திருக்கலாம். இல்ல அவரு புறப்பட்டு வரணும் பார்க்கணும்னோனே, சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா டைம் குடுத்தது இல்லை பாஜகவும் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்கங்கிறது தான் தெரியுது. இது இணை இணைப்பது தொடர்பானது. எனவே 2ஆம் கட்ட தலைவர்களும் இதுபோல கருத்து இருக்கக்கூடியவர்களும் இனிமேல் சற்று தைரியமாக அவர்களும் பேசுவார்கள். ஏனென்றால் டெல்லியோட ஆதரவு, டெல்லியோட கருத்தும் நிலைப்பாடும் இதுதான் என அவர்களுக்கு தெரிந்து விட்டது. எனவே அவர்களும் வரும் காலகட்டங்களில், வரும் நாட்களில் அவர்களும் பேசுவார்கள் என்று தான் தெரிகிறது. ஆனால் எனக்கு இத தாண்டி ஒரு கேள்வி இருக்கிறது. இவர்கள் இணையாமல் இருப்பதை தாண்டி அதிமுகவோட தலைமையின் மீது எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன்கிற தனிநபர்கள் எல்லாம் விட்டுருங்க. அதிமுக பொதுச் செயலாளர்ங்கிற பதவி என்னைக்குமே ஒரு கம்பீரமான ஒரு பதவிங்க. எம்ஜிஆர் தொட்டு அடுத்த ஜெயலலிதா. இந்த 2 பேர் வகித்த பதவி அது. அந்த அந்த ஒரு அன்டிஸ்பியூட்டட் பொசிஷன் அது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிங்கிறது. யாருமே கலக குரலை இவங்களால எழுப்ப முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் செங்கோட்டையன் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். உடனடியா அவரோட கட்சி பதவி பறிக்கப்படுகிறது. ஆனால் அவர் என்ன செய்றார்? இது எடப்பாடி பழனிசாமி பார்த்து பேசல. அல்ல 2ஆம் கட்ட அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள பார்த்து பேசல. உடனடியா டெல்லி புறப்பட்டு போய் அமித்ஷாவ போய் பார்க்கிறார். இது என்ன மெசேஜ் அதிமுகவுக்கு கொடுக்கும்? அதிமுக தொண்டர்களுக்கு இது என்ன மெசேஜ கொடுக்கும்? அதாவது கட்சியோட தலைமை தமிழகத்தில் இருக்கிறதா? கட்சியோட தலைமை டெல்லியில் இருக்கிறதா? என்ற ஒரு கேள்வி அதிமுகவோட தொண்டர்கள் மத்தியில் எழும்ல. இந்த ஒரு தலைமையின் மீது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை செங்கோட்டையன் இது போன்ற ஒரு மூத்த தலைவரான செங்கோட்டையன் இது போன்ற ஒரு செய்திருப்பது, அ இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பிளண்டரா தான் பார்க்கிறேன். அதிமுகவோட ஜெனரல் செக்ரட்டரிங்கிற போஸ்ட்ட அவர் அண்டர்மைன் பண்ணதா தான் நான் பார்க்கிறேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக அப்படின்னு கடந்த சில வருஷங்களாக டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஒற்றுமை தான் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பேசுறாரு. அதே தான் இன்னைக்கு பாஜகவும் வலியுறுத்துது. ஒருவேளை ஒற்றுமை கிடையாது, செங்கோட்டையனுடைய பதவி பறிக்கப்பட்ட மாதிரி யாரெல்லாம் ஒற்றுமை குரல் எழுப்புறீங்களோ அவங்களுடைய பதவியும் உறுப்பினர் பதவியும் காலியாகும் அப்படின்னு இபிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்றாரு அப்படின்னா பாஜகவுடைய அடுத்த நகர்வு என்ன? இபிஎஸ் அத சொல்ல மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுதுங்க. இபிஎஸ் இதுக்கப்புறம் அத சொல்ல மாட்டாரு. ஏன்னா, செங்கோட்டையன் மாரி இன்னும் 4, 5 மாவட்ட செயலாளர்கள தூக்கிட்டாருன்னா வைங்களேங்க, இபிஎஸ்க்கும் தெரியும். இபிஎஸ்க்கு என்னங்க, அதிமுக பொதுச் செயலாளர் பதவிங்கிறது ஆட்சிக்கு வந்தா மட்டும் தான் அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ்னால் தொடர முடியும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஒரு தோல்வியை அதிமுக சந்தித்தால், அவருடைய பதவி போயிரும். இபிஎஸ்க்கு அது தெரியும். எனவே இபிஎஸ் இப்ப என்ன பண்ண பார்ப்பாருன்னா, இனிமேல் பிஜேபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. அதிமுகக்குள்ள இந்த கலக குரல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பிஜேபி அத யூஸ் பண்ண பார்ப்பாங்க. இபிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் உடனடியா அவர் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு போவார். ஒரு மிட்வே கண்டுபிடிக்க பார்ப்பார். அப்ப என்ன சொல்லுவார்ன்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஸ வேணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க வச்சுக்கங்க.
அதுக்கான தொகுதிகள நாங்க ஒதுக்க தயார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டுல நான் தான் முடிவெடுப்பேன்னு ஒரு கடுமையான நிலைப்பாட்ட எடுத்துட்டு வந்தார் இபிஎஸ். இப்ப அதிலிருந்து கொஞ்சம் கீழ இறங்கி வந்து, வேணும்னா ஓபிஎஸும், டிடிவி தினகரனும் என்டிஏ கூட்டணியில் இருக்கலாம். கூட்டணியாக இருக்கலாம். அவர்களுக்கான சீட்ட நாங்க வந்து இது பாஜகவுக்கு ஒதுக்கக்கூடிய இடங்களில் ஒதுக்கலாம் என்ற ஒரு ஒரு மிட்பாத்துக்கு வருவார். ஆனால் அதுதான் இபிஎஸ் ஒரு லெவலுக்கு அவர்னால அவ்வளவுதான் இறங்கி வர முடியாது. அத தாண்டிக்கு அவர்னால கீழ இறங்கி வர முடியாது. ஏன்னா, அவர் ரொம்ப டால் பொசிஷன் இதுல டால் ஸ்டாண்டிங் இதுல அவர் எடுத்துட்டாரு. எனவே ஆனா அதனை ஏற்றுக்கொள்வார்களா? அந்த காம்ப்ரமைஸ்க்கு ஏற்றுக்கொள்வார்களா என்பது அது எப்படி தெரியும்னா, செங்கோட்டையன் மாரி இன்னொரு 10 பேர் பேசிட்டாங்கன்னா, இபிஎஸ்க்கு வேற வழியே கிடையாது. இபிஎஸ் வந்து கம்ப்ளீட்டா சரண்டர் ஆகணும். இல்ல இபிஎஸ் அத ஹேண்டில் பண்ணி செங்கோட்டையன் மாரி வேற யாரையுமே பேச விடாம தவிர்த்துட்டாருன்னா, இபிஎஸ் ஸ்டில் ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட். நான் முன்பே சொன்னது போல, செங்கோட்டையன் அமித்ஷா பார்த்தது டெல்லியிலிருந்து ஒரு மெசேஜ் போயிருச்சு. அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்களை ஒருங்கிணைத்து இதே போல பேச வைத்தால் மட்டுமே செங்கோட்டையன் நினைப்பதோ, பாஜக நினைப்பதோ நடக்கும். இல்லை என்றால் இபிஎஸ் ஸ்டில் ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட். இபிஎஸ் அது வந்து விடமாட்டார்ன்னு தான் தோணுது. இப்ப 2021 எடப்பாடி பழனிசாமி தலைமையில தேர்தல். 2024ம் அவருடைய தலைமையில் தான் தேர்தல். ஆனா, தேர்தல் வெற்றி அப்படின்றது அதிமுகவுக்கு கிடைக்கல. ஸோ இன்னொரு ரிஸ்க்க பாஜக எடுக்குமா? இல்ல வாய்ப்பே கிடையாது. ஒற்றுமை செங்கோட்டையனுடைய குரல் தான் எங்கள் குரல் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா பாஜக நிக்குமா? பாஜகவ பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் பேசினத பாஜக வரவேற்கிறாங்க. பாஜக தூண்டி விடல. ஆனா செங்கோட்டையன் பேசினத பாஜக வரவேற்கிறாங்க. செங்கோட்டையன் போல இன்னும் பலரும் பேசணும்னு பாஜக ஆசைப்படுறாங்க. ஆனா அப்படி பேசுவாங்களா? அப்படிங்கிறது பாஜக பொறுத்து தான் பார்க்க முடியும். ஏன்னாங்க, பாஜக நார்த் இந்தியால ஒரு பார்ட்டி டீல் பண்ற மாரி அதிமுகவ டீல் பண்ண முடியாதுங்க. தமிழ்நாடெல்லாம் எடுத்துக்கொண்டோம்னா, அது போல டீல் பண்ண முடியாது. எனவே இத எப்படி பாஜக டீல் பண்ண போறாங்க? இத எப்படி பாஜக கையாள போறாங்க என்பது 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒவ்வொருவராக எப்படி பேசப் போறாங்க? எப்படி வரும் காலங்களில் எவ்வாறு அவர்கள் வெளிவந்து பேசப் போறாங்கங்கிறத பொறுத்து தான் போது. ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அனைத்து அணிகளையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். இணைந்த அதிமுக தான் கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கும் என்பது பாஜகவோட நிலைப்பாடு. ஆனால் அத ரொம்ப கேர்ஃபுல்லா தான் கையாள முடியும். ஏன்னா, இபிஎஸ் ஸ்டில் எ டாமினன்ட் ஃபிகர். தமிழகத்துல அதிமுகல அதுவும் குறிப்பாக அதிமுகல ஒரு மெஜாரிட்டி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்து தூக்கிட்டு செங்கோட்டையன போட்டாங்கன்னா, இன்னும் பல பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். ஏன்னா, இப்பதான் ஒரு 60-70 அல்லது 80% ஆஃப் பார்ட்டினாச்சு இபிஎஸ் பின்னாடி நிக்குது. இபிஎஸ்ஸ வீக்கன் பண்ணாங்கன்னா, கூட்டணியும் இன்னும் ஃபர்தரா வீக்கன் ஆகும். எனவே பிஜேபி இன் அ வெரி டெலிகேட் பொசிஷன். இத பிஜேபி எப்படி கையாளுறாங்க என்பது 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவோட அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எவ்வாறு இதனை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பது பொறுத்து தான். பிஜேபி பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டர்னலா எந்த பிரஷரும் குடுக்கக்கூடாது. எக்ஸ்டர்னலா பிரஷர் குடுத்தா பார்ட்டி உடைஞ்சிரும். எக்ஸ்டர்னலா பிரஷர் குடுக்காம இன்டர்னலா இந்த இந்த கருத்த ஒவ்வொருத்தரா பேச வச்சு, அதன் மூலம் இபிஎஸ்ஸ கன்வின்ஸ் பண்ண தான் பார்க்குறாங்கங்கிறது தான் எனக்கு தோணுது. இப்ப எல்லா இடத்துலயுமே என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் வெளியேறியிருக்காரு. டிடிவி தினகரன் வெளியேறியிருக்காரு. ஆனா, தொடர்ச்சியாக அண்ணாமலையுடைய பெயர் தலைவர்கள் மட்டத்தில தொடர்ச்சியாக உச்சரிக்கப்படுது. அண்ணாமலையுடைய அரசியல் இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில எதிரொலிச்சிட்டு இருக்கா? அண்ணாமலை ஏங்க ஒரு பொலிட்டீஷியனா இங்க அரசியல் பண்ணிட்டே தாங்க இருப்பாங்க. அ அண்ணாமலைக்கும் நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நான் சிக்னிஃபிகன்ட்டா இருக்கணும்னு அண்ணாமலைக்கும் ஆசை இருக்கும்லங்க. அவர் ஐபிஎஸ் இருந்தவரு. ஐபிஎஸ்ல இருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. எனவே அவர் அவ்ளோ எளிதாக அத விட்டுட்டு போமாட்டாரு. அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் இந்த கூட்டணி எடுபடுதோ, எடுபடலையோ, ஆனா தன்னோட இருப்பை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் அண்ணாமலை மிகவும் தெளிவாக இருக்கிறார். ஆனா செங்கோட்டையன் பேசியதுக்கு பின்னால் அண்ணாமலை இருக்கிறாரான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ணாமலை தூண்டிவிட்டு செங்கோட்டையன் பேசவில்லை. டிடிவி தினகரன் பேசுவதற்கு கூட பின்னாடி அண்ணாமலைட்ட அவரு பேசிட்டு பேசலாம். ஆனா செங்கோட்டையன பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையனுக்கு ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையின் மேல் இருக்கக்கூடிய அதிருப்தி. அதை எப்படி வெளிக்கொண்டு வரணும்? டைரக்ட்டா இபிஎஸோட லீடர்ஷிப்ப மட்டும் கொஸ்டின் பண்ணோம்னா, அது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ பரவலாக ஒரு ஜெனரிக்கான ஒரு இஷ்யூவ எடுத்துட்டு வந்து, அதன் மூலமாக இபிஎஸ்ஸ டார்கெட் பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். அண்ணாமலைய பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோ, செங்கோட்டையனோ இவங்க எல்லாத்தையுமே அண்ணாமலைக்கு இப்ப என்னங்க, எடப்பாடி பழனிசாமியினால தான் நான் வந்து மாநில தலைவர் அவர் அந்த பொறுப்புலருந்து நான் இறங்கியதாக அண்ணாமலை நினைக்கிறார். அது உண்மையும் கூட. எனவே எ எடப்பாடி பழனிசாமி வீக்காக அண்ணாமலைக்கு நல்லதும் கூட. அண்ணாமலை வந்து இன்னமும் வளர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் நம்பர் வேணும்னு பாஜக நினைக்கிறாங்க. எனவே அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடியிற வரைக்கும் அண்ணாமலை கொஞ்சம் பொறுத்திருந்து தான் ஆகணும். ஏன்னா தேசிய பாஜக தலைமை அத விரும்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த தேர்தலை சந்திக்கணும்னு இவங்க விரும்புறாங்க. எனவே அண்ணாமலையை பொறுத்தவரை 2026 வரைக்கும் அவருக்கு வேற வழியே கிடையாது. அவர் அமைதியாக இருந்து தான் ஆகணும். 2026க்கு அப்புறம் தான் அவரோட அடுத்த கட்ட அரசியல் என்னன்னு நம்ம பார்க்க முடியும். சரி.
இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தொடர்பாக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அரவிந்த்.